இந்த வீடியோவில் சொல்லப்படும் எல்லாம் கற்பனைக்கும் காமெடிகளுக்காக மட்டுமே. இதில் சொல்லப்படும் எல்லாம் கற்பனை காட்சியை நினைவுங்கள், அதை தூக்கியும் மனதிலும் வையுங்கள். சோ மக்களே, இன்னைக்கு நம்ம எப்படி நிஜ வாழ்க்கை நருட்டோ ஆக போகுது அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம். நீ என்னடா கொஞ்சம் ஆகுதுன்னு வீடியோ போறது, நான் போடுறேன் போறா நருட்டோ ஆகுது எப்படின்னு. நாதாடி பாடே எச்சக்கால முண்டமே உனக்கு என்னடா வந்தது நீ. சோ எனிவே மக்களே, இந்த வீடியோல நருட்டோ ஆகுது எப்படி, நருட்டோ மாதிரி ஒக்காகே ஆகுது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னு பார்த்தா டாய்ப்பா இருப்பது எப்படி அப்படின்றது வீடியோ போடுறேன். சோ எனிவே மக்களே, சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் உலகர்ஸ் வீடியோக்கு போலாமா? சோ நீங்க முதல்ல நருட்டோ ஆகணும் அப்படின்னு பார்த்தா நீங்க முதல்ல போட வேண்டியது சக்குராவை இல்ல. பாக்குதுனா டேய் அப்படி இல்லடா, நீங்க முதல்ல போட வேண்டியது உங்க அம்மாவையும் அப்பாவையும் தான். அடங்கம்மால. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 2 பேரும் போட்டால் மட்டும் தான் நீங்கள் தனிமையாக அழுவீங்க, தனிமையை ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ ஒபிட்டோ மட்டும் ஏன்டா சேடாக இருந்தாலும் கேட்கக்கூடாது. அது ஒபிட்டோ கதை, இது நருட்டோட கதை, புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒக்காகி ஆகி ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் யாரோட போட்டே ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா பிளேட் எடுக்க போறீங்க. காலைல மதியானம் ராத்திரி சொல்லிட்டு எல்லாத்து நேரத்துலையும் போட்டு அடிக்க போறீங்க. ஸோ இப்படியெல்லாம் சொருவ உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே டிசிப்ளின் மோட்டிவேட் சொல்லிட்டு எல்லாமே இறங்கும். அதுக்காக நீங்கள் ஒரு பொண்ணை காதலிக்க போறீங்க, லைக் சக்குரா மாதிரி. டேய் நான் செத்துறேன்டா. அடிக்க போறீங்க மீன்ஸ் பிளேட் எடுத்து மரத்துல எல்லாம் சொருவி விட போறீங்க. பட் இங்க தான் ட்விஸ்டான பாயிண்டே இருக்குது. சக்குராவை நீங்க லவ் பண்ணணும், ஆனா சக்குரா உங்களை லவ் பண்ணாம இருக்குது. முக்கியமா நீங்க பாத்துக்கணும். அவ சும்மாவே உங்களை பண்ண மாட்டா, அதான் கதையோட பேசிக். பட் இருந்தாலும் நீங்க பாத்துக்கணும். அண்ட் சேம் டைம்ல உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இன்னாட்டோ பக்கத்திலே வச்சுக்கணும். இன்னாட்டா பாக்குறப்பெல்லாம் நீங்க ஆட் ஒர்க் பண்ற மாதிரியும் காட்டணும். அப்பதான் உனக்கு கல்யாணம் ஆகும். இல்ல ஜிராயா மாதிரி நீ ஒரு வெட்டி புண்டியா ஆகிடுவேன். சோ நீ சக்குராவை கண்டுபிடிக்கிறியா இல்லையோ கடைசியா இன்னாட்டா பார்க்கும்போது பக்கத்துல இருந்து ஆட் ஒர்க் பண்ணு. அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் உன் வயிற்றுல 9 tails இருக்குது. ஸோ அதனால உன்னால் வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு 1 பாத்ரூம் போக முடியாது. அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரே தடவை பாத்ரூம் போக முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் கன்ஃபார்ம் 4-5 தடவையாச்சும் போகி ஆகணும். ஏன்னா அந்த விஷயம் உனக்கே தெரியும், வயிற்றுல குராமா இருக்கான். ஸோ அதனால வந்து நீ நார்மல் பர்சன் மாதிரி பாத்ரூம்லாம் போக முடியாது. நீங்கள் நிறைய தடவை போய் தான் ஆகணும், புரியுதா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸாக விளையாடாம ஜாலியாக. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு தான். ஸோ சாப்பாடை பொறுத்த வரையுமே வந்து குராமா கொஞ்சம் சீருள்ள தான் இருக்கான். ஸோ அதனால அவன் சாப்பாடை சாப்பிட மாட்டானே வச்சுப்போம். பட் அவன் சாப்பிட மாட்டானாலவே உனக்கு ஃப்ரீயாக கொடுக்க ஆள் தேவை. சோ அதுக்காக நீ வந்து ரோட் கடையில போயிட்டு பிச்சை இருப்பியான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதாவது தொழில் செஞ்சியோ இல்ல ஏதாவது உடச்சி கிழிச்சு வந்து கையில ஒரு 10 ரூபா வச்சுட்டு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்க. பட் ஓரா நூடுல்ஸ் சாப்பிட்டா நீ செத்து போயிடுவேன். சோ அதனால நீ நூடுல்ஸ் பதிலா கிட்டத்தட்ட வந்து ஆப்பிள் மாங்கான்னு வாங்கி சாப்பிடலாம், புரியுதா? சோ அப்படியே இப்ப நீங்க வளர்றீங்க. அப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரைவல்ரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேவைப்படுறான். சோ அதனால நீ ரைவல்ரிக்காக என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க ஒரு பணம் ஒன் சைடா பண்றீங்க தெரியுமா, அவனோட லவ்வரையே நீங்க வந்து ரைவல்ரியா மாத்த போறீங்க. பட் வந்து அவர் கேவா இருக்கக்கூடாதுன்றது உண்மை. சோ வந்து கேவா எல்லாம் பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்குது. அடங்கம்மால. சோ அவன் கேவா இருந்தா நீ வாழ்க்கையில முன்னேற மாட்ட. 2 பேரும் சேர்ந்து நைட்டால முன்னேற்றுவீங்க. தப்பாக்குதுனா டேய் அப்படி இல்லடா. ஸோ அதனால முக்கியமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட ரைவலை கேவாலாம் பார்த்துக்கிறது ஒரு முக்கியமான தருணம், ஓகேவா? ஸோ அப்படியே இப்போ நீங்கள் வளர்றீங்க, வளர்ந்து அப்படியே இப்போ நீங்கள் வந்து ஜிராயாவை தொடும் நேரம் வந்து விட்டது. ஸோ உங்களுக்கான இப்போ ஒரு ஆசிரியர் கண்டுபிடிக்க நேரம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் யாரு ஒரு நல்ல ஆசிரியர் அப்படி கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா ஜிராயாவை உங்களை கண்டுபிடிச்சிருவாரு. பட் இன்னத்தான் ஜிராயா உங்களை கண்டுபிடிச்சாலுமே ஜிராயாவை உங்களோட சென்சார் எடுக்க அனுமதி வாங்கணும். ஸோ அதனால நீங்கள் அதிக எந்த காலத்தில் இருக்கீங்களா பொறுத்த இருக்கு. ஸோ நீங்கள் வந்து 80s 90s இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் பல புத்தகங்களை வாங்கி கொடுக்கணும். கடைசி எச்சரிக்கை, நீங்க 20s 21ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா உங்களால முடிஞ்ச அளவுக்கு முழு வீடியோவே வாங்கி கொடுக்கலாம். சோ அதெல்லாம் ஜிராயோட ஆசை பொறுத்து தான். சோ அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கிற அளவு பொறுத்து தான், புரியுதா? சோ இப்போ நீங்க ஜிராயோ பாக்கெட் உள்ள போட்டீங்க. இப்போ உங்க பக்கம் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜிராயா இருக்கான், ரைவல் இருக்கு, சாஸ்கே இருக்கான், ஒன் சைடுக்கு சக்குரா இருக்கா. அப்படியே உங்களை லவ் பண்ண இப்போ இனாட்டா இருக்கா. சோ அப்படியே இப்போ ஜிராயா வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நீங்களும் பல காலங்கள் வந்து உழைச்சி எப்படி ட்ரைனிங் எல்லாம் வந்து மேல வந்துடுறீங்க. இப்போ அப்படியே பெயினாருக்கும் ஆரம்பிக்குது. ஸோ அக்காட்சுக்கு எல்லாம் உங்களை தேடுறாங்க. நீங்க வந்து லீவ் வில்லேஜ்ல இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா அக்காட்சுக்கு வந்து போட்டு தருவானுங்க. சோ அதனால நீங்க ஜிராயா கத்துக்கிட்ட சேஜ் மோடான தவளை தேசத்துக்கு இப்போ உங்களை அமுச்சு விடுறோம். சோ அதனால வந்து இப்போ தவளை தேசத்துக்கு நீங்க போறீங்க. பட் உங்களுக்கே தெரியும் தவளை தேசத்துல வந்து கன்ஃபார்மா தவளை புழு தான் சாப்பிடணும். சோ அதனால நீங்க வந்து வீட்லயே பார்சல் கட்டினு போறது உங்களோட மேலான ஒரு கொள்கையா இருக்கும். சோ அதனால நீங்க வீட்லயே பார்சல் கட்டி எட்டுன்னு போறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சோ நீங்க பார்சல் கட்டிக்கிறீங்க. சோ அப்படி நாட்கள் கிடைக்குது, பார்சல் பட்ட சாப்பாடா சாப்பிடுறீங்க, சேஜ் மோட கத்துக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை உங்களோட வந்து தேவையில்லாத எமோஷனலா கட்டுப்பத்தி சில அடிகள் மட்டும் அடிச்சுக்கிறீங்க. இப்ப அப்படியே பெயினாக ஆரம்பிச்சிருச்சு. சோ பெயின் இறங்கி வந்து லீவ்ல போட்டு தாழ்ட்டா. இப்போ நீங்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே தெரியும் காஜி ஜிராயா அப்பயே காலியா இருப்பாரு. சோ அதை நினைச்சு நீங்க கொஞ்சம் வருத்தப்படணும். அதனால அதுக்கு முன்னாடி ஜிராயாவுக்காக உங்களோட சென்சாய்க்காக வந்து சில கண்ணீரை விடுறீங்க. கண்ணீரை விட்டுட்டு டைரக்டா வந்து பெயினர்களை குதிக்கிறீங்க. அப்படி குதிச்சிங்க அப்படின்னு பார்த்தா பெயின் உங்களை போட்டு தள்ளுருவோம். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா டைரக்டா லீஃப் வில்லேஜ்ல இறங்காம டைரக்டா பெயினோட ரூம்லயே ஓடுறீங்க. அதாவது மரத்தோடய பூந்து ஓடுறீங்க.
நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? சோ அப்படியோட கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து டைலாக் தேவைப்படும். ஏன்னா நகாட்டோவோட மனசை மாத்தணும், ரைட்டா? சோ அதனால இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா பிகில்ல வர விஜய் படத்தோட டைலாக். ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை சொல்லணுமே. நம்ம மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியவா? இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. வலிமை படத்துல வர தலையோட டைலாக். அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. சோ கடைசியா சிவா நடிச்ச தமிழ் படத்தோட டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 4-5 படத்தை பார்த்துட்டு நகாட்டோ உட்காந்து அழுவுக்க போறீங்க. பூல கூட தானே ஜாதி மல்லி இருக்கு. அந்த ஜாதி மல்லிக்கு தெரியுமாடா எந்த ஜாதிக்காரன் நம்மள கட்டுறான்னு? ஜாதி காய்னு ஒரு காய் இருக்கடா. நான் இந்த ஜாதின்னு என்னைக்குதான் உனக்கு சண்டை போட்டிருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நகாட்டோ அழுக வைக்கிறேன். கோணான் அழுக வச்சா கூட நகாட்டோ அவங்களை போட்டு தள்ளுவான். ஸோ அதனால வந்து நகாட்டோ வந்து அழுகுற அளவுக்கு நீங்க படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், புரியுதா? இதான நம்மளுக்கு சான்ஸ். சக்குரை தான் கிடைக்கல, கோணா உசார் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோணா நீங்க உசார் பண்ண நினைச்சீங்கன்னா நகாட்டோ உங்களை போட்டு தள்ளுவான். சரி நேரம் எடுக்குச்சு அந்த ஒரு 2 hour 3 hour பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நகாட்டோ இந்த 7 பேனையும் கூட்டு உங்களை போட்டு தள்ளுவான். இதுக்கும் மேல உங்க பேரையே சுத்துற ஹினாட்டாக்கு நீ கோணா தான் உசார் பண்ண போற அப்படின்னு தெரிஞ்சா அவளே உன்னை போட்டு தள்ளுவான். ஸோ இந்த இடம் ஒரு பக்குவமான ஒரு இடமா இருக்கும். ஸோ கன்ஃபார்மா நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ நீங்க நகாட்டோ உட்காந்து அழுவு வச்சு ஏதோ சொல்லி நகாட்டோ போட்டு தள்ளிடுறீங்க. மேபி நீங்க பேசுற பேச்சா பார்த்தா நருட்டோவே உயிர் கொடுத்துட்டான், சாரி நகாட்டோ உயிர் கொடுத்துட்டான்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ நகாட்டோ வந்து உயிர் கொடுத்துட்டான். பட் வந்து லீவ் வில்லேஜ் வந்து பையனால அழிக்கப்பட்டுருச்சு, ஓகேவா? ஸோ அதனால இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா அகைன் வந்து உங்களோட லீவ் வில்லேஜ் வித்திங் அகைன் வந்து கொண்டு வரணும். பட் கன்ஃபார்மா நகாட்டோ செத்துட்டான். ஸோ நகாட்டோ செத்ததுனால அகைன் வந்து ரீக்ரியேஷன் போடுவான். ஸோ அதனால எல்லாருக்கும் உயிர் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் வந்து மீண்டும் வந்து பிறந்து வந்துருவாங்க, ஓகேவா? ஸோ அப்படி இப்போ நீங்க அடுத்த லெவலுக்கு தயாராகணும். ஏன்னா இப்போ மாதராவோட என்ட்ரி வரப்போகுது. ஸோ மாதரா என்ட்ரி அப்ப நீங்க கன்ஃபார்மா வந்து புள்ளிகளை புடிச்சு போறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்க தான் மெயின் கேரக்டரா இருக்கிறதுனால நீங்க பக்கத்துல கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளணும். அதாவது அவங்கள அம்மான்னு விட்டு நீங்க பொழைக்கிற வேலையை தான் பார்க்கணும். இல்லைன்னா உங்க கதை முடிஞ்சிடும். ஏன்னா வந்து நீங்க என்னதான் இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணி ட்ரைனிங் எடுத்தா கூட உங்களால மாதராவை தோக்கடிக்க முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மாதராவை கொண்டு வர கபூட்டோவை முன்னாடியே சுத்தி தேடி கபூட்டோ முன்னாடியே முடிச்சுட்டு தான் பார்க்கணும். ஆனா கபூட்டோட கன்ஃபார்மா சாஸ்கே இருப்பான். ஸோ உங்களால முடியாது. ஏன்னா சாஸ்கே உங்களை சுத்த வச்சிருவான். இதெல்லாம் ஒரு காரணம் இப்ப வழக்கம் கொடுத்துட்டு இருக்கியா? சோ அதனால இப்ப உங்களால கபூட்டையும் போட முடியாது, சாஸ்கேவும் போட முடியாது. கன்ஃபார்மா கூட்டாளிகளை போயிருக்கணும். சோ அதனால நீங்க போயிட்டு காரா காலில் உழுறது, கக்காஷி காலை கழுவுறது சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பாக்குறீங்க, ஏகப்பட்ட பேரை புச்சு போடுறீங்க. பட் என்னத்தான் உங்களை புச்சு போடாலுமே சுனாடே உங்களை கன்ஃபார்மா வந்து நம்மளோட ராய்கேஜி தம்பியான அவன் பேர் என்ன கிளேரிவி கூட அமுச்சு விட்டுருவா. சோ அதனால நீங்க முடிஞ்ச வழியும் வந்து சுனாடேவை போட்டு தள்ள பார்க்கணும். ஆனா சுனாடேவை போட்டு தரலாம், லீஃப் வில்லேஜ் உங்களை போட்டு தள்ளுறோம். சோ அதனால உங்களால அந்த முடிவு எடுக்க முடியாது. சோ நீங்க இப்ப கிளேரிவி கூட போறீங்க. கிளேரிவி கூட போயிட்டு நீங்க வந்து நம்மளோட அந்த சக்கரா நருட்டோ இருக்கான் தெரியுமா, அவனோட பவரை எடுக்கிறீங்க. பட் வந்து குராமா கூட சண்டை போட்டு குராமாவை வந்து உங்க உடம்புலயே தோக்கடிக்கிறது உங்களுக்கு பவர் வேணும். இல்ல குராமா உங்களை போட்டு தள்ளிட்டு குராமா உங்களோட பாடி எடுத்துக்கும். சோ கன்ஃபார்மா அதனால நீங்க போகும்போது நிறைய ஜூஸ் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டது குடிச்சுன்னு போறது எவ்வளவு மேலா இருக்கும். இல்லனா கூடியே வந்து நீங்க பெண் குராமா மாதிரி திங்க வந்து கிளரிபி உடம்புல வந்து இன்னொரு குராமாவை செட் பண்ணி மேபி வந்து குராமாக்கும் மேபி சொல்றது நம்ம குராமாக்கு குராமி சொல்லிட்டு யாராச்சும் செட் பண்ணி நீங்க செட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு பார்த்தா குராமா உங்க வழிக்கு வந்துருவான். சோறுங்க வேற என்ன கேக்குறா? சோ நீயும் இனட்டா கூட கமிட்டி ஆயிடுவே. அதே மாதிரி குராமாவும் குராமி கூட கமிட்டி ஆயிடும். சோ வந்து நருட்டோ சோ இவ்வளவு வருஷம் நீ கஷ்டப்படவே தேவையில்ல, சிம்பிளா வந்து கதையை முடிச்சிட்டு ஜம்முன்னு போயிடலாம், ஓகேவா? பட் இருந்தாலும் மாதரா வருவது இன்பத்தொகை, அதாவது வந்து மாதரா வருதுன்றது மாத்த முடியாது. சோ கன்ஃபார்ம் மாதரா உள்ள என்ட்ரி கொடுப்பான். சோ முடிஞ்சவரை என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி எல்லாம் கூட போய் சண்டை போட போற, சண்டை போட்டு தோக்கடிக்க போற. அப்படி இருக்க மாதரா இருக்கிற 5 kg போட்டு தள்ளுறோம், தள்ளி கிள்ளி முடிச்சு கடைசியா உங்ககிட்ட வருவான். இப்ப நீ பண்ண போறன்றதா மேட்ரு. நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தா உனக்கு சக்குரா மேல ரொம்ப லவ்டா, ஓகேவா? உனக்கு வந்து இனாட்டா தேவையில்லை. நீ வந்து ஒன் சைட் லவர். நீ வந்து இப்போ வந்து நீ என்னதான் நருட்டோவா இருந்தாலும் நீ வந்து ஒரு ஒபிட்டோ வச்சுக்க மாதிரி உன் மனசு அளவில். ஸோ நீ இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தா மாதரா உன்னை கூப்பிடுவா. நீ வாழா இன்ஃபினிட்டி சுகுயோமில வந்து நான் உன்னை வந்து சக்குராவோட வாழ வைக்கிறேன், ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஜம்முன்னு வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு மாதரா கூப்பிட நீயும் தலையை அமைச்சிட்டு அப்படியே மாதரா கூட போய் சேர்ந்துடுற. அடங்கொம்மால. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நருட்டோ ஒபிட்டோ அதுக்கப்புறம் மாதரா 3 பேரும் சேர்ந்து இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுறீங்க. என்னடா கதை இப்படி போகுது அப்படி நினைக்காதீங்க, கதை இனிமே தான் ஆரம்பிக்கும். இப்போதான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா மெயின் பிக்சரே கொடுக்க போறீங்க. ஸோ மாதரா கன்ஃபார்மா வந்து சுக்கியோமி ஆன் பண்ணுவான். ஸோ அப்படி ஆன் பண்றதுக்குள்ளேயே நீங்க அடிக்க தேவையில்ல, கன்ஃபார்மா ஜிட்சு வந்து நம்மள மாதரா போட்டு தள்ளுவான். அதான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிட்சு நீ அங்கேயே சீல் பண்ற. இந்த இடத்துல மாதராவும் காலி, அப்படியே ஜிட்சுவும் காலி. ஜிட்சு காலி ஆனதால ககுயா வரமாட்டா. அவ்வளவுதான், நருட்டோ முடிஞ்சு போச்சு, ஓகேவா? இன்னும் நிறைய பேர் சாவாங்க,
இருப்பாங்க. பட் வந்து உன் ஆளை நீ இனாட்டா சாகவும் பாத்துக்கிறது உன் தலைமுறை இருக்குது. ஸோ அதனால நீ மாதரா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இனாட்டா மட்டும் விட்டுறா அப்படின்னு சொன்னா மாதரா நான் விட்டுருவாரு. ஸோ அதனால வந்து நீ பேசிக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ இப்படியே உனக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது வந்து சாஸ்கே டாச் மேடம் நடந்திருக்கும். அது வேற ஒரு டைமென்ஷன்ல போன மாதிரி வச்சுப்போம். ஸோ கல்யாணம் ஆகும்போது பக்கத்துல காரா கக்காச்சி சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அப்படியே போட்டு தள்ளுறாங்க. ஸோ அதனால நீ இருப்ப கன்ஃபார்மா வந்து ஒபிட்டோ இருப்ப. ஏன்னா வந்து நீ ஏகப்பட்ட தமிழ் படம், பிகில் படம், வலிமை படம் பார்த்திருக்க. ஸோ அதனால வந்து உன்னால ஒபிட்டோவை மாற்ற முடியும். ஸோ ஏதோ மாற்ற முடியல அப்படின்னாலுமே குராமி 2 பேரும் சேர்ந்து அப்படியே வந்து ஃபைட்னா போட்டு ஒபிட்டோ முடிச்சு வரும் சான்ஸ் இருக்கு. பட் வந்து நீங்க வந்து ஒரு ஹீரோ. ஸோ அதனால வந்து ஒபிட்டோ மேலே கை வைக்க முடியாது. ஒபிட்டோ வந்து நீங்க சீல் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒபிட்டோ ஏதாவது பண்ணி சொல்லி அச்சு உள்ளாண்டா, ஓகேவா? அதை விட்டு தொலைங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து உங்களுக்கும் இன்னாட்டாக்கும் கல்யாணம் ஆகுது. ஸோ அப்புறம் என்ன, அப்படியே அடுத்த நொடி எல்லாமே போகுது. நொடி போயிட்டு உங்களுக்கு 2 குழந்தை பிறகுது. பட் இது வேற டைமென்ஷன் அப்படின்றதுனால உங்க உடம்புல குராமி அப்படி சொல்லிட்டு 2 உடம்பா இருக்கிறதுனால அது ஆம்பளை பொம்பளையும் சேர்ந்து உங்களுக்கு 2 புள்ள பிறகுது. 2 புள்ளையுமே ஒரு கே. என்னடி இது? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா உலகத்தில் யாருமே கிடையாது, உங்களுக்கு பிறந்ததும் ஒரு கே தாயொலிங்க. ஸோ வயசாகி நீயும் செத்துருவ, அப்புறம் இன்னாட்டவும் செத்துருவா. 2 பேரும் கேவா இருப்பானுங்க, அவனுங்களும் செத்துருவானுங்க. நருட்டோ ஷிப்டன் ஓவர். ஸோ இப்படி தான் உங்களோட நருட்டோவோட வாழ்க்கையை நீங்கள் இப்படி தான் முடிக்கணும். இப்படி முடிச்சிங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும்டா. நிறைய பேருக்கு ப்ரோ சக்குராஜ் கிடைக்க சான்ஸ் இருக்காதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும். உண்மையான நருட்டோக்கே சக்குரா கிடைக்கல. ஸோ அதனால வந்து சக்குரா கிடைக்கணும் உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சு வாழுங்க, நீங்கள் சந்தோஷமா தான் இருப்பீங்க. உங்களுக்கு வாரிசும் இருக்கும். பட் உங்க வாரிசு தான் வாரிசு இருக்காதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அந்த விஷயத்தை நீங்க தீர்க்கணும் அப்படின்னு பார்த்தா குராமி ஒருத்தர் இருக்கா தெரியுமா? குராமியை நீங்க அப்பயே கைட்டு விடுறது நல்லது. ஸோ ஒருவேளை அது நடுவில் குராமா ஏதாச்சும் குராமி கூட ஏதாச்சும் செல்லுமுள்ளு பண்ணி குராமா சேர்ந்து 2 பேரும் வந்து வயிற்றுக்குள்ளேயே உங்க வயிற்றுக்குள்ளே 3வது ஒரு டைல் ஒன்று உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அது உங்க வயிற்றுக்கு தான் பிரச்சனை. ஸோ குராமா கிட்ட கன்ஃபார்மா நீங்க ரூல்ஸ் மெயின்டைன் பண்றது கன்ஃபார்மா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ குராமா கிட்ட நீங்க ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும், ஓகேவா? ஸோ இப்படி தான் கதை இருக்கும். மேபி நீங்க ஓகே நீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து குராமாவோட வாரிசுங்க எப்படி ஆச்சு, நருட்டோட வாரிசு என்ன ஆச்சு அப்படின்றது வீடியோ போடுறேன். அவ்வளவுதான், நருட்டோ வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இதோட நருட்டோ காலி. மேபி நிறைய பேர் ஒபிட்டோட வாழ்க்கை கேட்கறீங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஒபிட்டோட வாழ்க்கை பார்க்கணும் ஆசையா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஒபிட்டோக்கு ஒரு வீடியோ போட்டு விடலாம். பட் இந்த வீடியோ நருட்டோ ஆவது எப்படி அப்படின்றத விட நருட்டோ வச்சு காமெடி பண்ணுவது எப்படின்ற மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் உங்களுக்கு நான் எஃபர்ட்ஸை போடணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சேன். ஆனால் கதை எங்கேயோ போயிடுச்சுடாடி. ஸோ அதனால நருட்டோ ஆவது எப்படின்ற ஆரம்பிச்ச கதை நருட்டோ வச்சு காமெடி பண்ணுவது எப்படி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ எனிவே அடுத்த வீடியோ இது மாதிரி ரூசுக்யூட்டி மாதிரி இல்லாமல் நல்லா நான் போட பார்க்குறேன். ஸோ எனிவே காய்ஸ் யாரும் கமெண்ட் செக்ஷன்ல திட்டாம ஒரு அளவுக்கு வீடியோ போகிறோம், அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போங்கடா, ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு நடுவில் சந்திக்கிறேன். சொல்றேன் நினைக்கிறேன். அப்போ நான் கடையை சத்தலாமா?